Welcome to Special Meals. முளைக்கட்டின பயிறு வகைகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை எப்படி நம்மளோட தினசரி உணவில் சேர்த்துக்கிறது, முக்கியமாக குழந்தைங்களை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக தான் நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முளைக்கட்டின பச்சை பயிறு டிஃபன் ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பச்சை பயிரை முளைக்கட்டுறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 3/4 கப் பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை நல்லா கழுவி சுத்தமான தண்ணியை ஊற்றி குறைஞ்சது 12லேருந்து 15 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும். நல்லா ஊறின பச்சை பயிரோட தோல் லைட்டாக விரிசல் விட ஆரம்பிக்கும் போது அது முளை விடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சமயத்தில் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி காற்று உள்ளே போகாத அளவுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி இருட்டான அப்புறம் வெப்பமான இடத்துல வச்சிங்கன்னா நீங்கள் இருக்க இடத்தோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அரை நாள்லேருந்து ஒரு நாளுக்குள்ள இந்த பயிறு முளை விட ஆரம்பிக்கும். பயிறு வகைகள் முளை விடுறதுக்கு அதில் இருக்கிற ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். அதனால் முளை விடக்கூடிய இந்த சமயத்தில் பயிறு ட்ரை ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டோம்னா பயிறு இன்னும் நல்லா முளை விடுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ஒரு பெரிய கேரட், மீடியமான காரம் இருக்கிற 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவில் இஞ்சி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி இலைகள், நம்ம முளைக்கட்டி வச்சிருக்கிற பச்சை பயிறு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட சேர்க்க போகிற இட்லி மாவில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கிறதால நம்ம போட்ட பயிறு மற்றும் கேரட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் இதோட சேர்த்துட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக 2 கரண்டி இட்லி மாவு இதோட சேர்த்து நல்ல மைய அரைச்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அரைச்சி வச்ச இந்த கலவையோட நமக்கு தேவையான அளவு இட்லி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லிக்கு பதிலாக பாலக்கீரை சேர்த்தும் இந்த ரெசிபியை செய்யலாம். இப்போ நம்மளோட முளைக்கட்டின பச்சை பயிறு இட்லி மாவு ரெடி. இந்த மாவை வச்சு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இட்லி தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது முளைக்கட்டின பயிறு, காய்கறி, அப்புறம் கீரை இதெல்லாம் சாப்பிட்றோம்னு தெரியாமலேயே சாப்பிடுவாங்க. முளைக்கட்டின பயிறு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது அதோட முழுமையான சத்தும் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த மாதிரி முளைக்கட்டின பச்சை பயிரை சாப்பிட்றது மூலமாக பால் சுரப்பும் அதிகமாகும். இந்த ரெசிபிக்கு பருப்பு புளி இல்லாத தக்காளி சாம்பார் அற்புதமான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்யணும்னு என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி பாருங்கள்.